Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வடா பாவ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம green chutney பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கையளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்கா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியா வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இத க்ளோஸ் பண்ணி மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நீங்க அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சில்லி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் கலந்து விட்டுருங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சில்லி பேஸ்ட்லேருந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கம்பைன் ஆகி ஒன்று சேர்ந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 120 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இந்த பேட்டர் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா 2 கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டினதுக்கு அப்புறமா இன்னொரு கையில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் பாவ் பன்னுக்கு நடுவில் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இந்த பேட்டரில் எல்லா இடத்துலையும் கோட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த மாவை இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஹையில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹையில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைட் திருப்பி விட்டுருங்க. சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும், அதனால் சீக்கிரமாகவே திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்ததும் வெளியே எடுத்துடலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க மாவை இதே எண்ணெயில் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து வெர்டிக்கலாக விடுங்க. அப்போ தான் தனித்தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி லைட்டாக பூந்தி மாதிரி வரும். இதையும் நல்லா மீடியம் ஹைலே வச்சுக்கோங்க. ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இன்னொரு சைட் திருப்பி விட்டுருங்க. இது நல்லா கிறிஸ்பியாகி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வந்ததும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வடா பாவ் சட்னி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேர்க்கடலையோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி தோல் வெடிச்சு வந்ததும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் 5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடாகட்டும். இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் தான் அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதையும் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். வடா பாவ் சட்னி இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாவ் பன் எடுத்துகிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எட்ஜ் வரைக்கும் கட் பண்ண வேண்டாம். இந்த பாவ் பனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மேலேயும் அப்ளை ஆகும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வடா பாவ் சட்னி இதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் சென்டரில் அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலேயும் அந்த வடா பாவ் சட்னி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.